ஸ்டாக் மார்க்கெட்டு வந்து அது ஒரு போதை மாதிரி. நான் இன்றைக்கி ஒன்று வாங்கினேன், 10 ரூபாய்க்கு வாங்கினேன், ஸ்டாக் வந்து இன்றைக்கி உடனே 11 ரூபா ஆயிடுச்சு, 12 ரூபா ஆயிடுச்சு. நீ காலையில் 1 லட்ச ரூபா தான் போட்டிருந்தேன், இன்றைக்கே 10,000 ரூபா நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கிறது வந்து ஒரு டோப்பமைன் எஃபெக்ட் மாதிரி ஒரு கிக்கு கிடைக்குது. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவனுடைய சக்ஸஸை மட்டும் சொல்கிறான். நான் அதில் சாக்ஸில் ஜெயித்தேன், இதில் ஜெயித்தேன், அதில் ஜெயித்தேன் அப்படிங்கிறான். பட் நிறைய தோக்குறான். அந்த தோக்கிறத பற்றி அவன் சொல்லலை. ஒரு 5% மக்கள் சக்ஸஸ் பண்ணதை பார்த்துட்டு நம்ம போய் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரைட்டான ஆப்ஷனாக இருக்குமா? 10% மினிமம் நீங்கள் சேவ் பண்ணணும். 20% இந்த இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் 50%லேருந்து 60% சேவ் பண்ணியிருக்காங்க. இந்த 40-41 வயசில் ரிட்டையர் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாதான் நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மில் பண்ண முடியும். இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கோ நாளைக்கோ விலை ஏறிடும் அப்படின்னு நான் வாங்குறேன், பட் விலை ஏறலை அப்படின்றதா இருந்ததுன்னா நான் அதை வந்து செல் பண்ணிட்டு வெளியில் வர வேண்டியதாக இருக்குது. திஸ் இஸ் கால்டு ட்ரேடிங். ஸோ யாரெல்லாம் ட்ரேடிங் மென்டாலிட்டி இருக்காங்களோ அவங்க லூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ பணம் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரேடர் அப்படிங்கிற மைண்ட் செட்லேருந்து இன்வெஸ்டர் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்தீங்கன்னா அதில் நிறைய பேர் பணம் பண்ணியிருக்காங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு காணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபினான்சியல் அட்வைசர் மிஸ்டர் பட்ஜெட் பத்மநாபன் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். நான் தங்கமாக சேர்த்து வச்சுருக்கேன் சார். எங்கள் அம்மா காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப எங்கள் அம்மா வந்து ஒரு 5,000 ரூபாய்க்கு வாங்கின தங்கம் இன்றைக்கி 50,000 ரூபாய் விற்கிது. இப்போயும் இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஃப்யூச்சருக்காக இல்லை ஒரு திருமணத்துக்காகவோ இல்லை ஒரு ரிட்டைர்மெண்ட்டுக்காகவோ நான் வந்து தங்கத்தை சேமித்து வச்சுட்ருக்கேன். ஆனால் நிறைய அட்வைசர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தங்கத்தை வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக பார்க்காதீங்க, இந்த மாதிரியான ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஒரு ஷேர் மார்க்கெட்டோ இப்படி வாங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கொடுத்தது தானே, எங்கள் அம்மா சேர்த்து வச்சது இன்றைக்கி எங்கிட்ட இவ்வளோ பெரிய பணமாக மாறி இருக்குது. அதே மாதிரி இப்போ இன்றைக்கி வச்சுருக்கிறது என்னோடய ரிட்டைர்மெண்ட் காலத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டாக தானே இருக்கும். ஏன் இந்த மாதிரியான அட்வைசஸ் என்னெல்லாம் பயமுடுத்துகிறாங்க, வேறு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மன உளைச்சலை கிரியேட் பண்ணுறாங்களே அப்படின்னு. இப்போ இதில் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து யூ ஆர் லுக்கிங் அட் த அப்சல்யூட் நம்பர். அதாவது எங்கள் அம்மா வந்து 5,000 ருபீஸ்க்கு தங்கம் வாங்கினாங்க, நான் 50,000 ரூபாய்க்கு தங்கம் வாங்குகிறேன். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட காலம் அது எவ்வளோ வருஷம்? அது வந்து பார்த்திங்கன்னா 20 வருஷம், 25 வருஷம். கரெக்டாக? அம்மா நீங்கன்னா ஒரு 25 வருஷம். அப்போ 25 வருஷத்தில் இந்த 5,000 50,000ங்கிறது பெரிய அமௌண்ட் கிடையாது. நாளைக்கு இந்த 50,000 1 லட்சம் ஆகும்னா ஆக தான் ஆகும். ஆனால் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா 50,000 to 1 லட்சங்கிறது வந்து பார்க்குறதுக்கு ஐயோ 50,000 ருபீஸ் ஹைக். ஆனால் அப்சல்யூட் டேர்ம்ஸில் வந்து ஜஸ்ட்டு 100% தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் பார்க்குறவங்க யாருமே வந்து அன்றைக்கி உங்களுடைய சம்பளம் எவ்வளோ இருந்தது, இன்றைக்கி எவ்வளோ சம்பளம் இருக்குது அப்படிங்கிறத யாரும் பார்க்குறதே இல்லை. நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் தங்கத்தை வந்து எதெல்லாம் நீங்கள் வேர் பண்ண முடியுமோ, இந்த நகையை பொறுத்தவரையும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு தங்கத்தை வாங்கி அதை வீட்டில் வச்சுக்காம அதை கொண்டு போய் ஒரு லாக்கரில் வச்சுட்டு நாளைக்கு அது வந்து விலை ஏறிடும் அப்படிங்கிறதுல தான் நாங்கள் வந்து வேறுபடுறோம். எப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, லாஸ்ட்டு 10 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்துடைய க்ரோத் பார்த்திங்கன்னா 8%லேருந்து 8.5%. அப்படின்னா என்னென்னா, இன்றைக்கி 50,000 ரூபா விற்கிற தங்கம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 20,000லேருந்து 22,000 இருந்தது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, 20,000 வந்து டபுள் ஆகிடுச்சு. டபுளுங்கிறது ஓகே, பட் எத்தனை வருஷம்? 10 வருஷம். ஆனால் இந்த 10 வருஷத்தில் யூ ஆர் டாக்கிங் அபவுட் டபுள். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து மினிமம் 5x நடந்திருக்கு, மேக்ஸிமம் வந்து 12x நடந்திருக்கு. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் இதில் போட்டிருந்தீங்கன்னா இங்கே டபுள் ஆகிற இடத்துல அங்கே 4 மடங்கு 5 மடங்கு ஆகிருக்கு. அப்போ 50 கிராம் வாங்கக்கூடிய இடத்துல நீங்கள் 100 கிராமே வாங்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ இதில் வந்து என்னென்னா, நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா ஒரு எமோஷ்னலாக அந்த நம்பரை வந்து பார்க்குறீங்க, நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். இதுதான் டிஃப்ரென்ஸு. விலை கண்டிப்பாக ஏற தான் ஏறும். எல்லா பொருளுமே ஒவ்வொரு பீரியட் விலை ஏற தான் ஏறும். பட் அந்த இதில் ஏறக்கூடிய ஏற்றத்தை விட ஃபண்டில் இருக்கக்கூடிய ஏற்றம் வந்து ஜாஸ்தி. நமக்கு என்ன வேணும், இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு நகை வேணும், அன்றைக்கி தான் நமக்கு நகை வேணும். அப்படின்னு இருக்கும்போது ஃபண்டில் சேர்த்திங்கன்னா நீங்கள் நிறைய சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம், வித் டேட்டாவோட. உங்களுக்கு சாய்ஸ், ஓகேப்பா இந்த மாதிரி டேட்டாலாம் இருக்குது, இட் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்னு நீங்கள் பண்ணலாம். இல்லை சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் தான் உங்கள் குழந்தைக்கு வந்து பாதி நகையை போட போகிறீங்க.
இன்னொரு புலம்பல், வாழ்நாள் முழுக்க இப்படி உழைச்சிக்கிட்டே நல்லா இருக்க முடியாது சார். ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு ரிட்டைர்மெண்ட் எடுத்துடணும். கையில் நிறைய பணத்தோட ஒரு ரிட்டைர்மெண்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பண்ணணுன்னா நான் இப்போவே பேசிக்காக என்ன பண்ணணும்? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் அப்படிம்பாங்க, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி. இந்த ஃபயருக்கு வந்து 40 வயசு அப்படிம்பாங்க, 42 வயசு. இது யார் யாரெல்லாம் அந்த ஃபயர் இதை வந்து அச்சீவ் பண்ணுறவங்கெல்லாம் நீங்கள் எடுத்துங்க லிஸ்ட். இதில் யாருமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் வாங்கலை, வீடு வாங்கலை. ஓகே, இப்போ என்னென்னா நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு ரிட்டையர் ஏர்லி அப்படின்னா ஃப்ரூகல், தமிழில் வந்து சிக்கனம் அப்படிம்பாங்க. அந்த பீரியடில் எவ்வளவுக்கு எவ்வளவு சிக்கனமாக நீங்கள் இருக்கீங்களோ அப்போ தான் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதாவது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 10% மினிமம் நீங்கள் சேவ் பண்ணணும், 20%. இந்த இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் 50%லேருந்து 60% சேவ் பண்ணியிருக்காங்க. இந்த 41 வயசில் ரிட்டையர் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாதான் நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மில் பண்ண முடியும். நான் வந்து அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் 41 வயசுலலாம் ரிட்டையர் ஆக முடியாது. நிறைய பேர் 42 வயசில், என்னுடைய கொலீகே ஒருத்தரே வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசில் ரிட்டையர் ஆகிருக்காரு. பட் என்னென்னா அவர் வந்து நிறைய சேவ் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த சேவ் பண்ணுறது வந்து ஆரம்பத்தில் இருந்து இந்த தேவையில்லாத, அதாவது செலவு வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐஃபோன் வச்சுருந்தா எனக்கு ஐஃபோன் தேவையில்லைப்பா, எனக்கு வந்து ஒரு ஃபோன், நல்ல டீசென்ட் ஃபோனும், எனக்கு 20,000 ரூபா ஃபோன் வேணும், அது போதும், எனக்கு 1.5 லட்ச ரூபா ஃபோன் வேண்டாம். திஸ் இஸ் கால்டு ஃப்ரூகல். அதாவது வசிக்கிறதுக்கு வீடு வேணும், எனக்கு 20,000 ரூபாய்க்கு வாடகை கொடுத்தா கிடைக்கிது, அதுக்கு போய் நான் எதுக்கு 1 கோடி ரூபாய்க்கு அதுக்கு போய் அங்கே பணத்தை கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவங்க சேவ் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர் சேவிங் இஸ் 40-50%. அந்த அளவுக்கு அவங்க சேவ் பண்ணுறதுனால ஒரு 22-23 வயசில் சேவ் பண்ணும்போது ஒரு 15 வருஷம் காம்பவுண்ட் பண்ணும்போது பார்த்தோன்னா தேர் ஜென்ரேட்டிங் அ ஹியூஜ் வெல்த். நீங்கள் சிக்கனமாக இல்லைன்னா நீங்கள் ஷார்ட் டேர்மில் ரிட்டையர் ஆகவே முடியாது. அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார போகிறப்பயே ஷேர் மார்க்கெட் சைட்லேருந்து கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இதில் டோட்டலாகவே ஜெயித்தவங்க ப்ராஃபிட் பார்க்குறவங்க ஒரு 5% தான், அதுக்கு மேலே எல்லாமே லாஸ் தான் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோட தான் வருது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 5% மக்கள் சக்ஸஸ் பண்ணதை பார்த்துட்டு நம்ம போய் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரைட்டான ஆப்ஷனாக இருக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. ஓகே, இப்போ இதை வந்து ஒரு 3 இதாக பிரிச்சுக்கலாம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து என்னென்ன எடுத்துக்கலாம்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர், ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து லாஸ் பண்ணலை. ஓகே, அதாவது இன்றைக்கி நான் ஒரு ஸ்டாக் வாங்குகிறேன், அந்த ஸ்டாக் இன்றைக்கி சீப்பாக இருக்குது அல்லது ஃபேர் ப்ரைஸாக இருந்தால் கூட அது நல்ல கம்பெனி, ஐ எம் ஹோல்டிங் இட் ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னதுன்னா தட் இஸ் கால்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்டாக் மார்க்கெட்டில் யார் பணம் லூஸ் பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி இந்த ஸ்டாக்கை வாங்குகிறேன், இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கோ நாளைக்கோ விலை ஏறிடும் அப்படின்னு நான் வாங்குகிறேன், பட் விலை ஏறலை அப்படின்னதாக இருந்ததுன்னா நான் அதை வந்து செல் பண்ணிட்டு வெளியில் வர வேண்டியதாக இருக்குது. திஸ் இஸ் கால்டு ட்ரேடிங். ஸோ யார் யாரெல்லாம் ட்ரேடிங் மென்டாலிட்டி இருக்காங்களோ அவங்க லூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆளுங்க, இப்போ யாராவது ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா 3 வருஷம் வெயிட் பண்ணால் நீங்கள் வாங்க, அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் பக்கமே வராதிங்கன்னு சொல்லிவிடுவேன். எனக்கு வந்து பிஸ்னஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், அவனுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். அப்போ 3 வருஷம் டைம் கொடுக்கும்போது வந்து பார்த்தோன்னா தே ஆர் ஜென்ரேட்டிங் அ குட் ரிட்டர்ன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஏன் நிறைய பேர் வராங்க அப்படின்னதுன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டு வந்து அது ஒரு போதை மாதிரி. நான் இன்றைக்கி ஒன்று வாங்கினேன், 10 ரூபாய்க்கு வாங்கினேன், ஸ்டாக் வந்து இன்றைக்கி உடனே 11 ரூபா ஆகிடுச்சு, 12 ரூபா ஆகிடுச்சு, நீ காலையில் 1 லட்ச ரூபா தான் போட்டிருந்தேன், இன்றைக்கே 10,000 ரூபா நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கிறது வந்து ஒரு டோப்பமைன் எஃபெக்ட் மாதிரி ஒரு கிக்கு கிடைக்குது. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவனுடைய சக்ஸஸை மட்டும் சொல்கிறான், நான் அதில் ஸ்டாக்ஸில் ஜெயித்தேன், இதில் ஜெயித்தேன், அதில் ஜெயித்தேன் அப்படிங்கிறான். பட் நிறைய தோக்குறான், அந்த தோக்கிறத பற்றி அவன் சொல்லலை. நீங்கள் அவருடைய ஓவரால் இது பாருங்கள். இன்ஃபேக்ட் இப்போ ட்விட்டரில் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் போட்டிருக்காங்க, நான் இப்போ டேக்ஸ் ஃபைலிங்கெல்லாம் எல்லாம் வந்திருக்காங்க, வந்ததில் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த பீப்புள் லாஸ் மணி த்ரூ F&O. நீங்கள் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸையே முதல்ல நீங்கள் பேன் பண்ணணும், அல்லது அது வந்ததுன்னா இவ்வளவு மணி இருக்கிறவங்க தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி, அதாவது குவிக்காக பணம் பண்ணணும் அப்படிங்கும்போது அது ட்ரேடிங்கில் தான் பாசிபிள். அந்த ட்ரேடிங்கில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக பணம் பண்ண முடியாது. ஈவன் ஜிரோதாவுடைய நிதின் காமத்தே ஒரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பண்ணவங்க வந்து ரொம்ப 1% கூட கிடையாது, பாக்கி பேர் வந்து தே ஹேவ் காட் ஒன்லி த இந்த இன்ட்ரெஸ்ட் தான் கிடச்சிருக்கு, ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் தான் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ பணம் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரேடர் அப்படிங்கிற மைண்ட் செட்லேருந்து
இன்வெஸ்டர் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்தீங்கன்னா அதில் நிறைய பேர் பணம் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய லெவல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இருக்கட்டும், ஒரு ரமேஷ் தமானியாக இருக்கட்டும், இன்னும் நிறைய விஜய் கேடியா, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பணம் பண்ணியிருக்காங்க. ட்ரேடிங்கில் வந்து பணம் பண்ணவங்க ரொம்ப கம்மியான ஆள் தான். அடுத்த புலம்பல்களில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான புலம்பல் என்னென்னா, சார் நான் சம்பாரிச்சிருக்கிறேன், கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சேவிங்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது நான் தூங்குறப்ப கூட அந்த பணத்தை சம்பாரிச்சிட்டு இருக்கணும். நான் அந்த பணத்து பின்னாடிலாம் ஓடிட்டு இருக்கக்கூடாது, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடாது. என் லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் பிறந்திருக்கிறேன், அதுக்கு உண்டான ஒரு வாழ்வாதாரத்தோடு நான் வாழ்கிறேன். இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டே நான் இருக்கணும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் போட்டேன் அப்படின்னா அது பின்னாடி சுற்றி நான் தெரியக்கூடாது. அந்த பணம் நான் தூங்கிட்டு இருக்கப்போ கூட சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும். அப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கா அப்படிங்கிறது தாராளமாக இருக்குது. இப்போ எங்களுடைய கிளைண்ட்ஸ் people who are having more than 1 crore மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுருக்காங்க இல்லையா, இவங்க வந்து எல்லாருமே வந்து பெரிய பணக்காரங்க இல்லை, மிடில் கிளாஸ் தான். ஆனால் ஒரு 10 வருஷமாக ஒரு 10,000 20,000 ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணவங்க வந்து இன்றைக்கி 10 வருஷத்தில் அல்லது ஒரு 12 வருஷத்தில் 1 கோடி ரூபாய் நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து 1% மூவ் ஆனதுன்னா 1 கோடியில் வந்து அவருடைய 1 டே மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 லட்சம் ரூபாய். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் தூங்கிட்டு இருந்த போது கூட இது வந்து வருது. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு வந்து அவங்க வேலை பார்க்குறதுல ஒரு மாதம் வேலை பார்த்தாலே 1 லட்சம் கிடையாது, ஆனால் இங்கே தூங்கின போதே அது வருது. இது வந்து எப்படி பாசிபிள் அப்படின்னதுன்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மணியை நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்றைக்கி 1 crore 1% போதே 1 லட்சம் ரூபா. உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு 5 crores கொண்டு வந்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், மார்க்கெட் மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் வந்து ஒரு 0.25 0.3% நிறைய நாள் மார்க்கெட் கொடுத்துருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேயில் வந்து 1 லட்சம் ரூபா 1.5 லட்ச ரூபாய் ஈஸியாக வந்துடுது. ஸோ அதை பார்த்து இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் தூங்கிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்த்தெல்லாம் மார்க்கெட் நல்ல ரிட்டர்ன். நான் போன மாதம் பார்த்தேன் 1 கோடி ரூபாய் இருந்தது, நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கோடி 8 லட்ச ரூபா வந்துருச்சு. 8 லட்ச ரூபா வந்து பயங்கரமான ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி பாசிபிள் அப்படின்னதுன்னா, அவங்க வந்து இனிஷியல் பீரியடில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கார்பஸ் க்ரியேட் பண்ணோன்னு பார்த்தோன்னா இதோடைய இம்பேக்ட் வந்து வில் பி ஹியூஜ். ஈவன் நீங்கள் மார்க்கெட்டை எடுத்துட்டிங்க அப்படின்னா 2000 இப்போ லாஸ்ட்டு 2000லேருந்து 2024 இந்த 24 வருஷம் மார்க்கெட்டுடைய கேலண்டர் இயர் எடுத்துங்க, ஓகேங்களா? இந்த கேலண்டர் இயர் அல்லது ஃபினான்ஷியல் இயர் எது வேணாலும் நீங்கள் எடுத்துங்க. இப்போ இந்த 24 வருஷத்தில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 18 வருஷம் மார்க்கெட் பாசிட்டிவ், 6 வருஷம் தான் மார்க்கெட் நெகட்டிவ். ஸோ இது என்னத்துக்காக சொல்கிறோம் அப்படின்னதுன்னா, லாங் டேர்மில் வந்து மார்க்கெட்ஸ் ஆர் ஹைலி ப்ரெடிக்டபிள். வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே அவ்வளோ ப்ரெடிக்டபிள் கிடையாது. பட் த ஒன்லி சேலஞ்ச் வந்து என்னென்னா, நீங்கள் ஸ்டே இன்வெஸ்டட். அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, யூ நீட் அ ப்ரொஃபஷ்னல். ஏன்னா நீங்களாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நியூஸ் கேட்டு அது கேட்டு ஓடி போயிடுவீங்க. ஒரு ஹேண்ட் ஹோல்டு இருந்ததுன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக பெட்டராக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஷேர் மார்க்கெட்டில் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால லோ ரிஸ்க்கான சில பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் கிடைக்கும். ரிட்டர்ன்ஸ் எனக்கு அதிகமாக வரணும் அப்படின்னா நான் என்ன மாதிரியான ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுவேன்? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, ரிஸ்க்கு சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் எவ்வளோ வேணாலும் ரிஸ்க் எடுக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் பிகாஸ் யூ இன்க்ரீஸ் த ரிஸ்க்கு உடனே ரிட்டர்ன் கிடைக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. திஸ் இஸ் நம்பர் 1. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் இன்றைக்கி வந்து அதாவது எப்படி ஓடுற குதிரையில் பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டில் இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ஓடுது, அது வந்து எப்போ ஓடும் அப்படின்னதுன்னா, இவ்வளோ நாள் மார்க்கெட் எப்படின்னதுன்னா இன்றைக்கி ஒரு செக்டரில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அதை யாருமே விட்டுருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கர ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. யூ நேம் எனி ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ் எல்லாமே 100% மேலே ரிட்டர்ன். அதேமாதிரி டிஃபென்ஸில் மொத்தமே ஒரு 15-20 கம்பெனி தான் வந்து டிஃபென்ஸ் செக்டரில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் மினிமம் 100%, மேக்ஸிமம் 400-500% வந்து 1 இயரில் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம வந்து ரிஸ்க்கை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட நம்ம என்ன பர்டிகுலர் செக்டர் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிற செக்டரில் நம்ம பணம் போடணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து ஈவன் ஒரு நல்ல குட் கால் கொடுத்தீங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வராது. 1 லட்ச ரூபா இருந்ததுன்னா அந்த 1 லட்சத்தையும் அதில் போடணும். ஒரு நல்ல காலாக இருந்ததுன்னா, இல்லைங்க நீங்கள் கொடுக்குறீங்க பட் இருந்தாலும் நான் ஒரு 20,000 ரூபா தான் போடுறேன் அல்லது 10,000 ரூபா தான் போடுறேன் அப்படின்னதுன்னா அது ரேலி அப்போ டபுள் ஆச்சுன்னதுன்னா 10,000 will become 20,000. கரெக்டாக நீங்கள் 1 லட்சத்தில் 10,000 மட்டும் போட்டிங்கன்னா அது 20,000 வந்திருக்கும். இந்த ரிமைனிங் 90,000 வந்து ஒரு 20% தான் கொடுத்ததுன்னு வச்சிங்களேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன் கிடையாது. அங்கே வந்து
ஒரு 18,000 கிடைக்கும், இது ஒரு 10-28,000 தான் கிடைக்கும். ஸோ மொத்தமாகவே 1,28,000 தான் கிடைக்கும். அதே சமயத்தில் அது நல்ல பெட்டு அப்படின்ட்டு ஒரு 50,000 போடுறீங்க அல்லது 75,000 போட்டிங்கன்னா அதில் வந்து ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. இன்னொரு புலம்பல் என்னென்னா, எங்கே போனாலும் என்னை ஏமாத்துறாங்க சார். எனக்கு பெருசாக ஒரு மணி பார்க்கணும் அப்படிங்கிறது ஆசை. அதுக்காக நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், காசு சேர்க்குறேன், இதை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஒரு சீட்டு பணம் போடலாம் அப்படின்னு போடுறேன், காசை தூக்கிட்டு ஓடிடுறாங்க. ஒரு சிட்பண்ட்ஸில் போடுறேன், அந்த சிட்பண்ட்ஸை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு பேங்க்கில் போடுறேன், பேங்க் க்ளோஸ் ஆகிடும். புதுசாக ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த நிறுவனத்தில் இப்படி ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மாதம் இந்த மாதிரியான ஒரு ரிட்டர்ன்ஸ் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கம்பெனி ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. இப்படி எங்கே போனாலும் என்னை ஏமாற்றிட்டே இருக்காங்க சார். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரியான சில கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட கொடுத்தாலும் காசு கடைசியாக லாஸ் ஆகிடுச்சுங்கிறாங்க. இப்படி சுற்றி என்னை ஏமாத்துறப்ப நான் ஏமாறாமல் இருக்கணும்னா நான் முதல்ல என்ன பண்ணணும்? இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்ட்லி ஃபிட் ஃபார் ஏமாறுறதுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்கார். ஏன்னா இவருடைய இந்த நீடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், எப்போ வந்து ஒருத்தங்க ஏமாறுவான் அப்படின்னா அவங்க வந்து ஒரு விஷய ப்ராக்டிக்கலாக என்ன இருக்கோ அதை தாண்டி சில விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க. இப்போ வந்து இந்த சதுரங்க வேட்டை படத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஒருத்தட்ட பணத்தை வாங்கணும் அப்படின்னா அவன்கிட்ட நீங்கள் வந்து கருணை எதிர்பார்க்கக்கூடாது, அவனுடைய ஆசையை தூண்டணும். இப்போ இவங்களுக்கு என்னென்னா, ஒரு பேங்க்கில் 8% ஒரு பேங்க்கில் கொடுக்குறான். பேங்க்கில் வந்து பேங்க் திவால் ஆகாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல வந்து 10% கொடுக்குறாங்க, இன்னொருத்தர் வந்து 15 தரேன் 20 தரேன் அப்படின்னா எப்படி அவங்க 15-20 கொடுக்க முடியும்? ஓகேயா? ஸோ 10 தான் நார்மலாக கொடுக்குறாங்க, ஒருத்தர் 15-20னா நம்ம போய் எப்படி கொடுப்பீங்க என்ன ஏதுன்னு கேட்கணும். ஆனால் இவங்களுக்கு வந்து அது எல்லாம் கண்ணை வந்து அறிவை மறைச்சிரும். போயிட்டு 15 கொடுக்குறாங்களா, ஓகே. இப்போ நான் தான் நிறைய தடவை சொல்கிறேன். இப்போ வந்து அந்த வெள்ளூரில் வந்து IFSன்னு சொல்லிட்டு மணி லூஸ் பண்ணாங்க. அங்கே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் நாங்கள் வந்து 8,000 ரூபா தரோம். இந்த இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு கிளையண்ட் அனுப்பிச்சிருந்தார். அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாண்டில் வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு இடத்துல நீங்கள் வீட்டு வாடகைக்கு வந்திருக்கீங்க, அந்த வாடகைக்கு நான் வந்து 8,000 ரூபா பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் எங்கே காசு வாங்குறான், காசு வாங்கி நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு நான் வந்து 8,000 ரூபா ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் கொடுக்கறது என்ன, நீங்களும் நானும் ஒரு இதுங்க இங்கேயே தெரியுது அவன் ஒரு ஃப்ராட். இது வந்து ஒரு ஃப்ராடான விஷயங்கிறது இட்ஸ் அ வெல் நோன். இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து இன்றைக்கி 4-5% கந்து வட்டியே ஒருத்தருக்கு கிடைக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அவன் எதுக்கு 8% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்? அது தேவையே கிடையாது. கரெக்டாக? அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது. ஓகே. பட் நமக்கு வந்து என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படியாவது நம்ம சீக்கிரம் பணக்காரன் ஆகிடும் அப்படின்னா அப்படின்லாம் ஷார்ட் டேர்ம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, இதுதான் அறிவு கண்ணை மறைச்சிருது. அப்போ என்ன பண்ணுறான், 1 லட்ச ரூபா போட்டுட்டு என்ன அது 1 மாதம் வருது, 6 மாதம் ஆனோடனே பாதி மணி வந்துருச்சு, இன்னும் 6 மாதம் தானே எப்படின்னு திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிவிட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான், எங்கேயாவது கடன் கிடைக்கும். இப்போ அவங்க அப்பா வந்து பேங்க்கில் ரிட்டையர் ஆன பர்சன் வந்து 8% போட்டிருக்காரு. என்னப்பா அங்கே போய் 8% வருஷத்துக்கு நான் மாதமே கொடுக்குறேன், நீ என்னை நம்ப மாட்டியா, பைசா கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாங்க வேண்டியது அல்லது ஃப்ரெண்டுகிட்ட வாங்க வேண்டியது. இந்த மாதிரி ஒவ்வொரு மணியை கொடுத்தோன்னா, இப்போ உங்கள் மணியை உங்களுக்கு வந்து எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் திருப்பி கொடுத்தாலே 12 to 96 12 மாதம் திருப்பி கொடுக்கலாம். கரெக்டாக? ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த இதில் என்ன நடக்குதுன்னா, இந்த இனிஷியலாக வர்றவங்கெல்லாம் தப்பிச்சிருவாங்க. ஏன்னா அப்போ வந்து மணி கொஞ்சம் தான், அவன்கிட்டையுமே கம்மியான மணி தான் இருக்கும். இது வந்து அப்படியே அந்த மல்டிப்ளேயர் எஃபெக்ட் ஆகும்போது வந்து பார்த்தோன்னா 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி வரும்போது தான் பெரிய மணி. அந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் கான்ஃபிடென்ஸ் பயங்கரமாக வந்துடும். அப்பா நான்லாம் 1 இயர் போட்டேன் 2 இது, அது தவிர ஒரு பெரிய ஒரு காரில் போய்ட்டு இது பண்ண பார்ப்பா நான் ஒரு பணக்காரன் ஆகிட்டாரு, இதில் தான் போட்டேன் அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு ப்ரூஃப். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவன் பணக்காரன் ஆகிட்டானே, நம்மளோட தான் இருந்தான் பாரு, அவன் மட்டும் புத்தாலி ஆகிட்டான், நம்ம மட்டும் முட்டாளாக இருக்கோமே அப்படின்ட்டு வந்து இது மாதிரி ஏமாறக்கூடியது. இப்போ வந்து இந்த பர்சனுக்கு வந்து ஏமாறுறதுங்கிறது அவங்க ரத்தத்துலேயே இருக்குது. புரியுதுங்களா? இந்த படத்தில் சொல்கிற மாதிரி என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, ஏமாறுறவங்க வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கேட்டாங்க, நான் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் இது முடியுமே ஒழிய, நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் ரீசனபிளாக இருந்ததுன்னா நம்மளை யாருமே ஏமாற்ற முடியாது. எங்கெங்கெல்லாம் ஏமாறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தோன்னா ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். அங்கே தான் வந்து மக்கள் வந்து ஏமாறுறாங்க. அதனால தான் இது நடந்துகிட்டே இருக்குது. நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் ஒரு 500 ரூபா போடுங்க,
ஒரு பர்டிகுலர் பீரியடில் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிடலாம். ஒரு 1000 ரூபா போடுங்க, பர்டிகுலர் பீரியடில் கோடீஸ்வரர் ஆகிடலாங்கிறாங்க. ஒரு 500 ரூபா 1000 ரூபா போட்டு நான் கோடீஸ்வரர் ஆக முடியுமா? அப்படி இல்லைங்க, வாய்ப்பு இருக்கா? இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், அதாவது இப்போ 500 1000 அப்படிங்கிறது வந்து எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னதுன்னா, ஒரு காமன் மேனும் வந்து இப்போ 1000 ரூபாங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோவில் நிறைய பேர்னால அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கரெக்டாக இல்லையா? மாதம் 1000 ரூபா சேர்க்கறதுங்கிறது வந்து எல்லாருனாலையும் இன்றைக்கி முடியக்கூடிய விஷயம். இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி 1000 ரூபா போடுறீங்க அப்படின்னா 35 வருஷம் 1000 ரூபா போடுறீங்க அப்படின்னது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 420 மாதம் 35 வருஷங்கிறது. ஓகேங்க, 420 × 1000 நீங்கள் போடக்கூடிய மணி 4,20,000 ரூபா தான். அது வந்து அட் த ரேட் ஆஃப் 15% 1 கோடி வந்துடும். பட் இங்கே வந்து என்ன சேலஞ்ச் அப்படின்னதுன்னா, நம்ம ஆளுங்களுக்கு 1000 ரூபா போட்டால் எப்படிடா கோடீஸ்வரன் ஆக முடியும், இதெல்லாம் நடக்கிறது இல்லை, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வர்றதில்லை. நம்பர் 1. அப்படி கொஞ்சம் பேர் வந்தாலும் 1000 ரூபா போட்டுட்டு இருந்தா இல்லையா, யாருப்பா இவ்வளோ தூரம் போகணும், நீங்கள் மட்டும் 35 வருஷம்லாம் நீ சொல்கிற, எனக்கு அவ்வளோ நாள்லாம் தாங்க முடியாது அப்படின்ட்டு ஒரு 1 year 2 years அல்லது ஒரு 5 yearsல ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்ததுன்னா அதுலேருந்து ஒன்றே வெளியில் வந்துடுறாங்க. 1000 ரூபா போட்டால் பாசிபிள்னா பாசிபிள், ஆனால் இதை வந்து சஸ்டெயின்டாக போகக்கூடிய ஆளுங்க வந்து 100ல் ஒரு 2% தான் இருப்பாங்க. அதனால் அவங்க சொல்கிறது வந்து தப்பு கிடையாது, ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால தான் வந்து நிறைய பேர்னால பண்ண முடியல. குடும்ப பொருளாதாரம் சம்மந்தமாக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.